இன்றைய சிறப்பு பயானின் தலைப்பு புனிதமிக்க முஹர்ரம் சிறப்புமிக்க ஆஷுராவும். உரையாற்ற வருகையை புரிந்திருக்கிறார்கள் மௌலானா மௌலவி ஷாவுல் அமீர் ஹசரத் நூரி அவர்கள். இப்பொழுது அவர்களை அழைக்கின்றோம். செய்தி எல்லாரும் ரொம்ப எம்டியா இருக்கு. ஃப்ரண்ட் ரோ வந்து ரொம்ப எம்டியா இருக்கு. Bismillahirrahmanirrahim. Nahmadu wa nusalli ala rasulihil karim amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Kuntum khayra ummatin ukhrijat lin-nas. Ta'muruna bil ma'ruf wa tanhauna 'anil munkar wa tu'minuna billah. அளவற்ற அருளாளன் நிகழ்த்த அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாம் என் கருணையும் ஸலவாத் என் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் புனித குடும்பத்தவர்கள் மீதும் சத்திய சீலர்கள் உத்தம சஹாபா பெருமக்கள் மீதும் நபி சொல் செயல் பின்பற்றுகின்ற நல்லோர் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, வல்ல ரஹ்மான் உலகத்திலே வாழுகின்ற இந்த காலகட்டங்களில் ஒரு முஃமினுக்கு பிள்ளையாக பிறந்து வாழுகின்ற வளருகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்து நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். வேறு நபர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்திருந்தால் யஹூதிகளாகவோ நஸ்ரான்களாகவோ அல்லது குஃபார்களாகவோ அவர்களுடைய பிள்ளைகளாக பிறந்திருந்தால் நாம் இருக்கின்ற இடமே வேறாக இருக்கும். அருமையானவர்களே, அல்லாஹ் நம் மீது நாம் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் கிருபை செய்திருக்கிறார். அவன் தேர்ந்தெடுத்தான். ஒரு பூமியோட வயிற்றை நாம் பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிகின்ற நல்லோர்களுக்கு பிள்ளைகளாக நாம் பிறந்திட வேண்டும் என்று அவன் நாடினான். காரணம், அவனுடைய தனி கவனம் நம் மீது இருப்பதால் தான். அல்லாஹ் எதனை நாடுகிறானோ அதனை நடத்துகிறான். அல்லாஹ் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே எதுவெல்லாம் உலகத்தில் நடந்திட வேண்டும் என்பதை முன்னதாகவே வரையறுத்து விட்டான். எதுவெல்லாம் நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்போது நடக்க வேண்டும், ஒன்றன்பின் ஒன்றாக அல்லாஹ் நியதியை நிர்ணயித்து விட்டான். நிர்ணயித்து விட்டு தான் உலகத்தையே படைக்க துவங்கினார் அல்லாஹ். 1,24,000 நபிமார்களை, 313 ரசூல்மார்களை, 600 அஸ்மாக்களை உலகின்பான் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தினார். காரணம், உலக வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நாம் எங்கே தவறிழைத்து விடுவோமோ, அல்லாஹ்வை மறந்தவர்களாக, உலக வாழ்வில் மூழ்கியவர்களாக எங்கிருந்து புறப்பட்டு வந்தோமோ அந்த இடத்தை மறந்திடுவோமோ என்பதால். ஏனென்றால் இந்த உலக வாழ்வு என்பது நிரந்தரம் இல்லை அல்லவா? ஆரம்ப அருவாகிலே அங்கு நாமெல்லாம் இது போன்று ஒன்றாக அமர்ந்திருந்தோம். எல்லோரும் உலகம் தோன்றியதிலிருந்து ஆதம் நபியுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து அவருடைய உம்மத்துக்கள் முதல் எல்லா நபிமார்களும் 313 ரசூல்மார்கள் என்று சொல்லுகிறோமே, 1,24,000 நபிமார்கள் என்று சொல்லுகிறோமே, அத்துணை நபிமார்களும் அவருடைய உம்மத்துக்களும் அனைவருமே அந்த ஆரம்பராகிலே நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கையெட்டி வாய்ப்பொத்தி நின்றோம். வல்லவன் பிரசன்னமானான். அல்லாஹ் ஷானஹு தஆலா அங்கே தோன்றினான். நாமெல்லாம் ஆலம் அர்வாஹில் ரூஹுகளாக இருக்கிற பொழுது அல்லாஹ் கேட்டான், அலஸ்து ரப்பிக்கும், நான் உங்களது இறைவன் தானே, உங்களை உலகின்பால் அனுப்ப இருக்கிறேன்,
நிரந்தரமாக அல்ல. உங்களை நான் நிரந்தரமாக உலகிலே விட்டு வைக்க மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட வருடங்கள், குறிப்பிட்ட மாதங்கள், குறிப்பிட்ட நாட்கள், அவ்வளவுதான். ஒரு மிக குறைந்த காலத்தில் உங்களை நான் உலகிற்கு அனுப்புகிறேன். அங்கே நீங்கள் சென்றிருக்கிற பொழுது உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் உங்களுக்கு மனைவி, மக்கள், உறவுகள், சொந்தங்கள் இவைகளை எல்லாம் தருவேன். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நான் நிரந்தரமாக தந்ததாக எண்ணிவிட வேண்டாம். زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن. உலகம் நிரந்தரமானதல்ல. ஒரு சில காலங்கள் நீங்கள் அங்கே தங்கியிருந்து உங்களுடைய உடல் உறுப்புகளால் சில அமல்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அது முடிந்த உடனே நான் உங்களை திரும்ப அழைத்துக் கொள்வேன். திரும்ப நீங்கள் இங்குதான் வர வேண்டும். நீங்கள் புறப்படுகின்ற இடமாகிய ஆரம்பா திரும்ப நீங்கள் இங்குதான் வந்து சேர வேண்டும். இடைப்பட்ட காலத்திலே கொஞ்ச காலம் நான் உங்களை துன்யாவினால் அனுப்பி வைக்கிறேன். சில காரியங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கிறேன். அதை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் உடனடியாக உங்களை நான் அழைத்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் ஷானஹு வ தஆலா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்மை துன்யாவினால் அல்லாஹ் இறக்கி வைத்தார். கண்மணி நாதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு உயிராக, நம்முடைய ஆன்மாவாக, உடலாக, உயிராக, ஆன்மாவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்து நேர்வழி காட்டுமாறு ஆணையிட்ட வல்ல ரஹ்மான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகின்பால் வந்ததிலிருந்து அவருடைய வாழ்க்கையை நெடுகிலும் நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தை கொண்டு வருவதற்காக, மக்களுக்கு மத்தியிலே போதிப்பதற்காக அவர்கள் பட்டிருக்கின்ற சிரமங்கள், கஷ்டங்கள், அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளுக்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகின்பால் தோன்றிய காலகட்டங்களிலே இறைவனுடைய யகீனாகிய ஏகதெய்வ கொள்கையாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள், என்ற சொல்லை முன்வைத்தார்கள். அதுவரை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவரெல்லாம் கண்ணியம் கொடுத்தார். அல் அமீன் சொன்னார்கள், சாதிக் அல் அமீன், லா இலாஹ இல்லல்லாஹ் மலிகுல் ஹக்குல் முபீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் சாதிகுல் வஅதுல் அமீன், சாதிக்கத்தும் அமீனத்தும், நம்பிக்கையாளர், நேர்மையாளர், பொய்யுரைக்காத மனிதர் என்று மக்கள் எல்லாம் தோல்பறைந்த நிலையில்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமானார்கள். அவருடைய சொல்லும் செயலும் மக்களை ஈர்த்தன. அவருடைய நாவன்மை அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு மக்களுடைய உள்ளங்களிலே அமர்ந்தன. எதை கொண்டு இஸ்லாம் பரவியது? அரபகத்திலே மக்கா முக்கர்ரமாவிலே இருந்து அபூ குவைஸ் மலை மீது நின்று கொண்டிருக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை எடுத்துரைக்கின்ற பொழுது அவர்களுக்கு அருகாமையில் யாருமே இல்லை, தனி ஒரு மனிதராகத்தான் இருந்தார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக யாரும் இல்லை. இந்த நிலையிலே தான் அவர்கள் அங்கே ஏகதெய்வ கொள்கை என்று சொல்லப்படுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற செய்தியை அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்ன மாத்திரத்தில் நேற்று வரை முஹம்மது ரசூலுல்லாஹ் சிறந்தவர், உயர்ந்தவர், உன்னதமானவர், கண்ணியமானவர், போற்ற தகுந்தவர், உத்தமர் என்று போற்றிய அந்த வாய்களெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்பது ஒருவன்தான், அவனையே வணங்க வேண்டும், வேறெந்த வஸ்துக்களையும் அவனுக்கு இணையாக நீங்கள் கொண்டு வரக்கூடாது, இறைவன் ஒருவன்தான், அவனைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் நான், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆகவே நீங்கள் உயர்வடைய வேண்டும் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற நிலைக்கு உள்ளே வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்களுக்கு அன்பு தொடங்கியது எதிர்ப்பு. மரணம் வருகின்ற வரை அவர்கள் அந்த எதிர்ப்பிலேதான் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் கூட நிம்மதியாக உறங்க முடியாத நிலையில் மக்கள் அவர்களை கடுமையாக விமர்சித்தார்கள். பைத்தியக்காரர்கள் இருந்தார்கள். பலவிதமான எத்துணை அசிங்கமாக, அசுத்தமாக ரசூலை பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசப்பட்டார்கள். இஸ்லாம் ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆள்
மக்கள் சேர ஆரம்பித்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒருவர் இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லும் செயலும் பழக்க வழக்கங்களும் கண்ணியமான நடத்தைகளும் அவருடைய செயல்பாடுகள் தான் மக்களை கவர்ந்தன. எவ்வளவு பண்புள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு நேர்மை உள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு சிறந்த மனிதராக இருக்கிறார். பொய்யுரைப்பதே இல்லையே. உடலுக்கு பாதகம் என்றால் உயிருக்கே பாதகம் என்றால் கூட பொய்யுரைக்க மாட்டார். உயிர் போனாலும் போகுமே தவிர பொய்யுரைக்க மாட்டார். அத்துணை நல்ல மனிதர், நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயர் இதை கொண்டுதான் மக்கள் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அருகாமையை வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கூட்டம் சேர ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். அப்படி வருவது பிறருக்கு தெரிந்தால், அங்குள்ள குஃபார்களுக்கு தெரிந்தால், இஸ்லாத்தில் வர இருக்கின்ற மக்களுக்கு கடுமையான துன்பத்தை கொடுத்தார்கள். யாராவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வாசகத்தை சொன்னால் உடனே அவரை அடித்து உதைத்து அவருக்கு மரண தருவாயை ஏற்படுத்தி விடுவார்கள். அத்துணை கொடூரம் இருந்தது அங்கே மக்கமான நகரிலே. இரண்டாம் ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஏன் செல்ல வேண்டும்? இது ஹிஜ்ரத்துடைய நாள் அல்லவா? ஆகவே இந்த ஹிஜ்ரத் ஏன் நடந்தது? மக்காவிலே இருந்திருக்கலாமே. பிறந்ததிலிருந்து 53 வருடகால மக்காவிலே வாழ்ந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் 40வது வயதிலே நபித்துவத்தை பெற்றுவிட்ட கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் 40லிருந்து 53 வரை 13 வருடகாலமாக மக்களுக்கு மத்தியிலே இருந்து இஸ்லாத்தின் செய்திகளை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அடி உதை, அவர்களுக்கு கடுமையான வேதனை, கடுமையான துன்பங்கள், கடுமையான துயரங்கள். காலையில் எழுவார்கள், கதிஜா அம்மையாரிடத்திலே சொல்லிவிட்டு நான் இஸ்லாமிய செய்திகளை சொல்வதற்காக வேண்டி செல்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது வழியனுப்பி வைத்தார்கள். அன்னை கதீஜா குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் வெளியே போனார்கள். கடைவீதிக்கு சென்றார்கள். அங்கிருக்கிற மக்களை எல்லாம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை சொல்ல போகிறேன். எல்லா மக்களும் என்னை கவனியுங்கள். நான் சொல்லுகிற செய்தியை காது கொடுத்து கேளுங்கள். நான் ஒரு அற்புதமான உன்னதமான செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லோரும் இங்கே வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே கூட்டம் கூடியது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் நேர்மையானவர், உண்மையானவர், அவர்களுக்கு எந்த விதமான பொய்யுரைக்கவும் தெரியாது. அப்படிப்பட்ட நல்ல மனிதராகவே அவர்கள் அழைக்கிறார்கள் என்று மக்கள் எல்லாம் அவர்களை சூழ நின்றார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் வணங்கியிருந்த கல்லையும் மண்ணையும் கண்ணில் கண்ட பொருளையெல்லாம் கடவுளுக்கு நினைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இது தவறு. இப்படி வணங்கலாகாது. கண்ணுக்கு தெரியாத அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். அவன் எந்த தேவையும் இல்லாதவன். அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் யாரை பெற்றெடுக்கவும் இல்லை. மனைவி இல்லை, மக்கள் இல்லை, உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை. அத்துணை நிலைகளிலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யாருக்கும் ஊமையாக ஒப்புமையாக இல்லாத நிலையில் இருக்கிறார். ஆகவே அந்த பரம்பொருளை தான் நீங்கள் அல்லாஹ், அவனைத்தான் இறைவன் என்று வணங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே மக்கள் எல்லாம் முஹம்மது ரசூலை ஏசினார்கள், பேசினார்கள், அடித்தார்கள், சங்கடம் கொடுத்தார்கள், மண்ணை எண்ணி தலையிலே கொட்டினார்கள். தாய்மலர் வீதியிலே செல்லுகின்ற பொழுது குப்பைகளை அள்ளி தலையில் கொட்டி மகிழ்ந்தார்கள். வீட்டிலிருந்து கஅபாவை நோக்கி வருகின்ற பொழுது முள்ளையும் கல்லையும் குறுக்கே எடுத்தறிந்து ஃபஜ்ருடைய நேரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் அரைகுறை வெளிச்சத்தில் இருட்டிலே தன் வீட்டிலிருந்து கஅபா வருகிற பொழுது பொருட்களை எடுத்து கொண்டு அதிலே ரசூலுல்லாஹ் அந்த பொருட்களை விரித்து அதனால் ஏற்படுகின்ற வேதனையில் அவர்கள் துடிப்பதை பார்த்து எதிரிகள் இன்னும் கொண்டார்கள். அதிலே ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அவர்களை அடித்தார்கள், மண்ணை அடி தூக்கினார்கள். தலைவிரி கோலமாக ரசூலுல்லாஹ் விழுவருந்தார்கள். தலைவிரி கோலமாக தலையெல்லாம் மண்ணாக இருக்கின்றன, சட்டைகள் கிழிந்திருக்கின்றன. அவர்கள் சொன்னார்கள், கதீஜா, நான் இந்த மக்களத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அல்லாஹ் எனக்கு தந்த அந்த ஏகதெய்வ கொள்கையை சொன்னேன். இந்த மக்கள் என்னை எத்தனை படாத பாடுபடுத்தி விட்டார்கள். மனிதனே மனிதனாக நடக்க வேண்டும் என்று சொன்னேன். தாய்க்கும் தாரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து சொன்னேன். கண்டவனெல்லாம் நான் நினைத்த பிரகாரம் ஒவ்வொரு மனிதனும் தான் நினைத்ததையே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறானே, இதிலிருந்து மாறுபடுங்கள் என்று நான் சொன்னேன்.
உங்களுடைய தாயுடைய பெருமையின்படி, தாரத்தினுடைய நிலைமையின்படி, மக்களுடைய நிலைமையின்படி பெற்றெடுத்த மக்களை உயிரோடு, பெண் மக்களை உயிரோடு கொள்ளுகிறீர்களே, இது கொடுமை அல்லவா? பெற்றெடுத்த பெண் மக்களை உயிரோடு நீங்கள் குழிக்குள் தோண்டி குழிக்குள் அவர்களை நிற்க வைத்து மண் போட்டு மூடி கதற கதற அவர்களை கொன்றொழிக்கிறீர்களே, இது தவறல்லவா என்று நான் அவர்களுக்கு நல்லதைத்தான் சொன்னேன். பார்த்தாயா, என் தலையிலெல்லாம் மண்ணை எள்ளி கொட்டி என்னை அடித்து உதைத்து என் சட்டைகளை கிழித்து என்னை இத்துணை சிரமத்திற்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் கண்களிலிருந்து நீர் வழிய ஹதீஜாவுடைய கரத்தை பிடித்து கொண்டு சொன்னார். ஹதீஜா, வாரக்கணக்காக நான் சொல்கிறேன், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லையே, ஒருவர் கூட இதுவரை கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று அவர்கள் கண்களில் கண்ணீர் மல்க அன்னை ஹதீஜாவுடைய கரத்தை பிடித்த நிலையில் சொல்லுகிற பொழுது ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் இஸ்லாத்தை சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும், அதற்கு மாற்றமே இருக்காது. நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் நேர்மையானவர் என்பதால் தானே நான் உங்களையே மணந்து கொண்டேன். ஒரு வார்த்தை நீங்கள் பொய்யுரைக்க மாட்டீர்கள், நீங்கள் எது சொன்னாலும் அது உண்மையாகத்தான் இருக்கும். ஆகவே எவரும் இஸ்லாத்தில் வரவில்லையே என்று வருந்துகிறீர்களே, எனக்கு சொல்லுங்கள், நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன், நான் உங்களுக்கு பக்க துணையாக நான் இருப்பேன், பக்கபலமாக நான் இருக்கிறேன். என் பொன்னையும் பொருளையும் விரல் விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்களில் ஒருவர் ஹதீஜா என்று சொல்லுகின்ற அந்த மாதரசி காபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தால் தெரியும். காபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் இன்று இருக்கிறதை கிழாக்கில் இருக்கிற அந்த ஹோட்டல், அந்த இடத்திலே அன்னை ஹதீஜாவுடைய மாளிகை பிரமண்டமாக அந்த மலை உச்சியில் இருந்தன. அன்னை ஹதீஜாவுடைய மாளிகை வீடல்ல, வெறும் மாளிகை, மிக பிரமண்டமான மாளிகை. அவர்களுக்கு நிகரான செல்வந்தர் மக்காவில் எவரும் இல்லை. ஹுவைலினுடைய மக்கள், ஹுவைலினுடைய பெண் மக்களில் மிகச் சிறந்தவர்களாக ஹதீஜா. விரல் நீட்டினால் நூற்றுக்கணக்கிலே பணிந்து நிற்பார்கள் மக்கள், அந்த அளவுக்கு செல்வாக்குடையவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கொட்டி கிடக்கின்ற திரவியங்களை, பொன்னையும் பொருளையும் அனைத்தையும் உங்களுடைய காலடியில் நான் சமர்ப்பிக்கிறேன். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், நான் உங்களை பின்பற்றுகிறேன், உங்கள் சொல்லுக்கு நான் கட்டுப்படுகிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய பொருளும் அனைத்தும் உங்களுடைய காலடியிலே கொண்டு வந்து தருகிறேன். அதையெல்லாம் நீங்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்று கண்மணி நாயகத்திற்கு ஆறுதல் சொன்னார்கள். மனைவிக்கு மனைவியாக, நண்பருக்கு நண்பராக, உற்ற சொந்தமாக அன்னை ஹதீஜா அந்த ரசூலுக்கு கரம் கொடுத்தார்கள், நம்பிக்கை ஊட்டினார்கள். கவலை கொள்ளாதீர்கள் யா ரசூலல்லாஹ், இந்த சமுதாயம் நாளை உங்களை கண்டு வியக்கின்ற நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள், வியக்கின்ற நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். உங்களுடைய உயரத்தை, உங்களுடைய அந்த கண்ணியத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே கண்மணியே, நாயகமே, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்று உங்களுக்கு கிடைத்த இந்த சிரமங்களுக்காக நீங்கள் தளர வேண்டாம், செயல்படுங்கள் என்று ஆக்கமும் ஊக்கமும் தந்தார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதரசர்களில் அவர்கள் மிக பிரசித்தி பெற்றவர்கள். எந்த அளவு கொடுமை அவர்களுக்கு நேர்ந்தது என்று சொன்னால், ஒரு நாள் சொன்னால், ரசூல் யா ரசூலல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், உண்மையான வார்த்தை தானே யா ரசூலல்லாஹ், இதையே நாம் பயந்து சொல்ல வேண்டும், பகிரங்கமாக சொல்லலாமே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காலம் வரும், அதுவரை நாம் கொஞ்சம் மறைந்துதான் வாழ வேண்டும், கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது வேண்டாம், நேரம் வரும், நான் சொல்லுகிறேன், அப்பொழுது நீங்கள் பகிரங்கமாக சொல்லலாம், இப்பொழுது வேண்டாம் என்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிய பின்னர் கூட செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே உண்மையை சொல்வதற்கு ஏன் பயம் கொள்ள வேண்டும்? லா இலாஹா இல்லல்லாஹ் உண்மைதானே, அதை சொல்வதற்கு நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று எண்ணியவர்களாக காபாவின் முற்றத்திலே வந்து நின்று கொண்டு, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாமாகிவிட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி நான் இஸ்லாமாகிவிட்டேன், வணங்குவதற்கு தகுதியானவன்
அல்லாஹ் ஒருவர் தான், மற்றவைகள் எல்லாம் நிரந்தரமல்ல, தெய்வங்களும் அல்ல என்று சொன்ன மாத்திரத்திலே நூற்றுக்கணக்கிலே மக்கள் சூழ்ந்து செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடித்து உதைத்தார்கள். இறந்து விட்டார்களோ என்று அச்சப்படுகின்ற அளவிற்கு அவர்கள் மயங்கி விழுந்தார்கள். செய்தனா அபூபக்கர் சித்தீக் மயக்கமடைந்து விழுந்தார்கள். மூக்கிலே கை வைத்து பார்த்துவிட்டு சொன்னார்கள், இறந்து விட்டார் என்று கருதுகிறேன், ஆகவே ஓடிவிடுவோம் என்று அடித்தவர்கள் எல்லாம் செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட்டு வருகிறார்கள். குற்றுயிரும் குறையுமாக முழங்கிக் கொண்டு கிடக்கிறார்கள், மயக்கத்தில் கிடக்கிறார்கள். செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா உறவுகள் வந்தன. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எடுத்துச் சென்றார்கள். அவர் வீட்டிலே கொண்டு சென்று கிடக்கிறார்கள். 3 தினங்களாக கண்விழிக்கவில்லை அபூபக்கர் ரலியல்லாஹு. 3 தினங்கள் கடந்து விட்டு அவருடைய உறவுகளெல்லாம் சுற்றி நிற்கின்றன. தந்தை இருக்கிறார், தாய் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், மக்கள் இருக்கிறார்கள். கண்விழிக்க மாட்டாரா? இறந்து போய் விடுவாரோ? கண்விழிப்பாரோ மாட்டாரோ தெரியவில்லையே என்று கவலை நோய்ந்த முகத்தோடு நிற்கின்ற பொழுது கண்விழிக்கிறார்கள். செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு கண் விழித்த மாத்திரத்தில் அனைவரும் சந்தோஷம் அடைந்தார்கள். நல்ல வேளை கிடைத்துக் கொண்டார். அந்த முகம்மதுடைய பேச்சை கேட்டு இவர் அப்படி நடந்ததால் தான் இந்த நிலை வந்தது. இனிமேல் அங்கே போகாமல், அந்த முகமது ரசூலை சந்திக்காமல் அவருடைய தொடர்பை துண்டித்து விட்டு இவர் வீட்டிலே இருந்து விட்டால் எந்த பிரச்சனையும் வராது. ஆகவே அவருக்கு நல்ல புத்தியை சொல்லுங்கள் என்று உறவுகள் எல்லாம் விட்டு சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பேசுவதற்கு பொறுப்பட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு முதலில் பேசினார்கள். பேசிய முதல் வார்த்தை, என்னுடைய தலைவர், என் உயிரின் மேலான உத்தம திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமோடு இருக்கிறார்களா? என்னை அடித்தார்கள், உதைத்தார்கள், மயக்கமுறுகின்ற அளவு என்னை அடித்து உதைத்து கல்பத்துல்லாவிலே தூக்கியே கொண்டு சென்ற அந்த எதிரிகள் கண்மணி நாயகத்துக்கும் ஏதேனும் தீங்கிழைத்து விட்டார்களோ என்ற கவலையில் முஹம்மது ரசூல் நலமாகத்தானே இருக்கிறார்கள். பர்வாத்து சிராஹே புல்புல் குபுல் பஸ் सिद्दीक़ ये है खुदा का रसूल बर्बाद सिराहे விட்டில் பூச்சிக்கு விளக்கு போதுமானது, அது வாழ்க்கையை அத்தோடு முடித்துக் கொள்ளும். விட்டில் பூச்சி இருக்க லேசா மழை துருனா வேகமாக நூற்றுக்கணக்கில் எங்கிருந்து வருமோ தெரியாது புத்திசலில் இருந்து வேக வேகமாக ஆயிரக்கணக்கில் அந்த ஈசல்கள் வெளியே வரும். வந்து அந்த வெளிச்சத்திலே, அந்த லைட்டிலே, அந்த வெளிச்சத்திலே அப்படியே மீண்டும் மீண்டும் மாறி மாறி மோதி சில நிமிடங்களில் அந்த இறக்கைகள் எல்லாம் உதிர்ந்து விடும். அந்த விட்டு பூச்சி கீழே விழுந்து இறந்து விடும். அதனுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது. விட்டு பூச்சிக்கு விளக்கு போதுமானது. புல்புலுக்கு புல்பஸ், புல்புல் என்று சொல்லுகின்ற பறவைகள் இருக்கின்றனவே, அதற்கு பூக்கள் போதுமானது. அந்த பூக்கள் மீது போய் அமர்ந்தால் அந்த மரகம், அந்த மரகதத்தை, அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த நன்மையை, அந்த மரகதத்தை அது நுகர்ந்து அப்படியே சொட்டி போய் அந்த பூவிலே தன்னை மறந்து வைத்து கிடக்கும். ஆகவே அந்த பஸ், அந்த பூக்கள் போதுமானது. சித்தீக்கே खुदा का रसूल, இந்த சித்தீக் என்ற அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் போதுமானது, வேறொன்றும் தனக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்தால் எனக்கு அது போதுமானது என்று சொல்லிய அந்த சீனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய நிலை கண்விழிக்க மாத்திரத்திலே ரசூலுல்லாஹ் நலமாக இருக்கிறார்களா என்போது அவர்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டு விட்டதோ என்ற கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் அருகில் இருந்த உறவுகள் எல்லாம் முகம் சுழித்தவர்களாக, அவரால் தானே உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது, இல்லை என்றால் உங்களை யாராவது அடிப்பார்களா? இந்த மக்காவில் நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர், எவ்வளவு நேர்மையானவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்திருக்கிறீர்கள். அபூபக்கரே, உங்களுக்கு தனி மரியாதை மக்காவிலே உண்டு. ஆனால் நீங்கள் அந்த முகம்மதோடு சேர்ந்ததால் தான் மக்கள் உங்கள் மீது கோபம் கொண்டு உங்களை இந்த அளவு கை நீட்டி அடித்து காயப்படுத்தி மயக்கமுற செய்து விட்டார்கள். வேண்டுமா உங்களுக்கு இது? வேண்டாம், அவருடைய தொடர்பை விட்டு விடுங்கள். செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார், அபூபக்கரே உயிரை விட்டுவிடு என்று சொல்லுங்கள், விட தயாராக இருக்கிறேன். முகம்மதை விட்டு விடுங்கள் என்று சொல்லாதீர்கள். அந்த முகம்மது என்று சொல்லுகின்ற அந்த பேரொளி என்னுடைய உடலிலும், என்னுடைய உயிரிலும், என்னுடைய ஆன்மாவிலும், என்னுடைய உருவிலும் கலந்து இருக்கிறது. அதை மறந்து என்னால் உயிர் வாழ முடியாது. இப்படி அன்று
லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பகிரங்கமாக சொன்னால் அடி உதை என்று கடுமையான வேதனைக்கு ஆனார். அபூபக்கர் ரலியல்லாஹு போன்ற பிரசித்தி பெற்ற சஹாபாக்களுக்கு இது என்றால் மற்றவருடைய நிலை என்றார். ஆகவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காலம் கனியும், அதுவரை நீங்கள் சிலரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அபிசீனியா சென்று விடுங்கள், இங்கிருக்க வேண்டாம், நீங்கள் அந்த ஹிஜ்ரத்திற்காக வேண்டி அபிசீனியா சென்று விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்திலே 18 ஆண்களும் 4 பெண்களுமாக முதலாக அபிசீனியாவை நோக்கி புறப்பட்டார்கள். அந்த குழுவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் உகையாவும் இருந்தார். மருமகனார் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த பயணத்திலே புறப்பட்டார்கள். இங்கே நாம் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய ஈமானுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் உள்ள வித்தியாசம். சஹாபாக்களை பார்த்து ரசூல் சொன்னார்கள், நீங்கள் இங்கிருந்தால் உங்களுக்கு எதிரிகள் துன்பத்தை தருகிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். ஆகவே நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு பக்கத்து நாட்டிற்கு சென்று விடுங்களே, அபிசீனியா செல்லுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அப்படியே புறப்பட்டார்கள். அவருடைய பெற்றெடுத்த தாயை தந்தையை மறந்து, தாயை மறந்து, தன்னுடைய உறவுகளை மறந்து, சொந்தங்களை மறந்து, தன்னுடைய வீடு வாசல்களை துறந்து, ஹிஜ்ரத் என்றாலே துறத்தல் என்றுதான் பெயர், துறப்பது. ஹிஜ்ரத் என்றால் துறப்பது, தான் விரும்பிய ஒன்றை துறந்து விடுவது. இங்கே அவர் ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரத்திலே எதையும் யோசிக்கவில்லை. எது இருந்தால் இல்லாத போனாலும் அதற்கு ரசூல் வேண்டும், ரசூலுல்லாஹ் சொன்னால் போதுமானது என்று அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள். தாயை மறந்தார்கள், தந்தையை மறந்தார்கள், தன்னுடைய உறவுகளை மறந்தார்கள், சொந்தங்களை மறந்தார்கள். எத்தனையோ வசதிகள் இருந்தன, வாய்ப்புகள் இருந்தன, வீடு வாசல்கள் இருந்தன, தோட்டத்துறவுகள் இருந்தன. அத்துணை வஸ்துக்களையும் அங்கே போட்டுவிட்டு உடுத்திய உடையோடு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதற்காக, கண்மணி நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக இத்துணை செல்வங்களையும் போட்டுவிட்டு போட்டவனை போட்டுவிட்டு புறப்பட்டார்கள் அந்த சஹாபாக்கள். எந்த அளவு அந்த ஈமானிலே யக்கீன் இருந்தால் ரசூலுல்லாஹ் மட்டும் எங்களுக்கு கிடைத்தால் போதும் என்று அவர்கள் அந்த இடத்திலே புறப்பட்டார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு யாரும் சென்றால் சட்டம் இயற்றினார்கள். மக்காவிலிருந்து யார் மதீனாவிற்கு செல்லக்கூடாது, அரபிகள் தடை செய்தார்கள். அபிசீனியா இந்த குழு சென்றது, இரண்டாவது குழுவும் சென்றது. 84 ஆண்களும் 18 பெண்களுமாக இரண்டாவது குழுவும் சென்றது. அவர்களை மீட்டு வர சிலர் சென்றார்கள். அங்குள்ள மன்னர் நல்லவராக இருந்த காரணத்தினால் இங்கே இருக்கின்ற இந்த சஹாபாக்கள் நாணயமாக, நேர்மையாக, உண்மையாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்களை நான் அனுப்ப தயாராக இல்லை. எப்பொழுது அவர்கள் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்பொழுது செல்லட்டும் என்று அந்த ஹபஷா நாட்டுடைய மன்னர் நஜ்ஜாசி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கியது. இவர்கள் செல்வதற்கு முன்பாகவே ஹஜ்ஜுடைய காலத்திலே மக்காவிலிருந்து மதீனாவில் இருந்தும் சுற்று வட்டாரங்களில் இருந்தும் மக்காவிற்கு வருவார்கள். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜி எப்பொழுது கடமையானது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஹஜ்ஜி கடமையாக இருந்ததா? மக்காவில் இருக்கிற பொழுது இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்ற பின்னர் தானே. அதற்கு முன்பாக அந்த மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுடைய காலங்களில் அந்த அரபா பெருவழியிலே வந்து கூடி நிற்பார்கள். அங்கே வந்து அங்கே தங்கியிருந்து அவர்கள் இறைவனை வேண்டுவார்கள். அவர்களுக்கு வேண்டிய இறைவனை வேண்டுவார்கள். கஅபாவை தவாஃப் செய்கின்ற பழக்கம் ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய காலத்திலே இருந்தன. கஅபாவை தவாஃப் செய்கின்ற பழக்கம் அரபியர்களே. ஆகவே அது பழக்கத்தில் உள்ள ஒன்று. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு தவாஃப் செய்யவில்லை, இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணத்திலே அவர்கள் தங்களுடைய கடவுள்களை நினைத்துக் கொண்டு கஅபத்துல்லாவை தவாஃப் செய்கின்ற பழக்கம் இருந்தது. ஹஜ்ஜுடைய காலத்தில் அதே போன்று மதீனாவிலிருந்து கூட்டம் கூட்டமாக மக்காவுக்கு வருவார்கள், வேறு இடங்களில் இருந்து வருவார்கள். அப்படி வந்தவர்கள் 6 நபர்கள் முதலாக வந்தார்கள். அகபாவுடைய அந்த பள்ளத்தாங்கிலே அந்த 6 நபர்கள் ரசூலுல்லாஹ் வேகமா ஓடி போனார். ராவா ஓடி போய் மதீனாவுக்கு ஆழ்வதற்கு தெரிஞ்சவுடனே ரசூலுல்லாஹ் மறைந்து தலையிலே உட்காடித்து தன்னை மறைத்துக் கொண்டு மதீனாவில் வந்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டு விசாரித்து அந்த 6 நபர்களுக்கு போய் இந்த ஏகதெய்வ கொள்கையை சொன்னார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்
ஒரு நபராவது இஸ்லாத்திற்கு வரமாட்டாரா? ஒருவராவது வரமாட்டார். ஒரு பெண் ஒருவராக வரமாட்டார். இஸ்லாம் வளராதா? இஸ்லாத்தை நான் மேலோக்கி கொண்டு வர வேண்டுமே. இரவு நேரத்திலே தூக்கத்தை இழந்தவர்களாக தலையிலே முக்காணிட்டுக் கொண்டு அந்த அரபா மறுபடியிலே சென்று அவர்களை கண்டு அவர்களோடு உரையாடி அவர்களிடத்திலே பேசிய மாத்திரத்திலே முகமது ரசூலுடைய குணத்தை தான் பார்த்தார்கள். முதலில் அவர்களுக்கு இதை பற்றிய உறுதி தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்காக அவருடைய குணம், அவருடைய பேச்சின் தன்மை, பேசுகின்ற பாணி, பணிவு, இதை கண்டு அவர்கள் அப்படியே மெய்மறந்து போய் அந்த பள்ளத்தாக்கில் வைத்து சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ் ஒருவரையே நாங்கள் இனிமேல் வணங்குவோம் என்று 6 நபர்களும் சொன்னார்கள். 6 நபர்களும் சொன்னார்கள். அதற்கு பின்பு மறுவரிடம் 16 பேர் வரைக்கும் வந்தாங்க. அதற்கு பின்பு 83 பேர் வரைக்கும் வந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மக்காவில் உங்களுக்கு நிலைமை சரியில்லை என்று சொல்கிறீர்களே, இஸ்லாத்தை ஏற்றவரை கடுமையாக துன்பப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறீர்களே யா ரசூலல்லாஹ், நீங்க மதீனாவுக்கு வந்துருங்களே யா ரசூலுல்லாஹ், நீங்க மதீனாவுக்கு வந்துருங்களே, உங்களை நாங்க அப்படியே எங்களுடைய தலைகளில் ஏற்றிக் கொள்வோம், தலைகளில் நாங்கள் ஏற்றிக் கொள்வோம். மதீனாவுக்கு வந்துருங்க யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உடலுக்கு உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம். மக்கத்து வாசிகளுக்கு உங்களுடைய பெருமை தெரியவில்லை யா ரசூலல்லாஹ், உங்களை மதிக்காமல் உங்களுக்கு துன்பம் தருகிறார்கள், உங்களை பின்பற்றிய சஹாபாக்களுக்கு துன்பம் தருகிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்றன் பின் ஒன்றாக மதீனாவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவராக இரவு நேரத்திலே மறைந்து பதுக்கி வெளியே சென்றார்கள், மதீனாவை நோக்கி சென்றார்கள். அப்படி மதீனாவை நோக்கி செல்கின்ற பொழுது யாரையும் இடையிலே மாட்டிக்கொண்டால் அவர்கள் சொல்வார்கள், மக்கத்து வாசிகள், நீங்க மதீனாவுக்கு ஒழுங்கா திரும்பி போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்க மதீனாவுக்கு போக மாட்டேன், நான் மதீனாவுக்கு தான் போவேன், மக்காவுக்கு திரும்ப மாட்டேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க மதீனாவுக்கு போறதா போங்க, ஆனா உங்களுடைய வீடு வாசலை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், உங்களுடைய மனைவி மக்களை நாங்கள் அபகரித்துக் கொள்வோம், உங்களுடைய சொத்து சொற்களை நாங்கள் பங்கு வைத்துக் கொள்வோம், உங்களுக்கு ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நீங்க போற மாதிரி இருக்கும். கொண்டாடி உள்ள வேண்டாம் நினைக்கிறீங்களா? சொத்து சுகம் வேண்டாம் நினைக்கிறீங்களா? மக்காவில் இருக்கின்ற வீடு வாசல்கள் உங்களுக்கு வேண்டாம் என்று எழுதுகிறீர்களா? எதுவுமே வேண்டாமா? எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உடுத்திய வேட்டியோடு தான் நீங்க மதீனாவுக்கு போக முடியும். இப்ப சொல்லுங்க, மக்காவுக்கு வந்துடுறீங்களா? சொன்னாங்க, எங்களுடைய உடலிலே மானத்தை மறைப்பதற்குரிய ஒரு துண்டு உடை இருந்தால் போதுமானது. எங்கள் மனைவியோடு நாங்கள் உலகில் வரவில்லை, மக்களோடு வரவில்லை, பொன்னோடு வரவில்லை, பொருளோடு வரவில்லை, மண்ணோடு வரவில்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அன்பு எங்களுக்கு இருந்தால் போதுமானது. நாங்கள் எதையும் இழக்க தயார் என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்து ஓடினார்களே. அப்துல் ரஹ்மான் போன்ற சஹாபாக்களுடைய பெற்றோர்கள் மதீனாவுக்கு செல்லக்கூடாது என்று தடுத்து கையையும் காலையும் கட்டி வைத்திருந்தார்கள் சஹாபி. அதை எடுத்துக்கொண்டு விடுவித்துக் கொண்டு வெளியே இரவோடுகிறவாக ஓடி வருகிறார். பெற்றோர்கள் பார்க்கிறார்கள், தப்பித்து விட போகிறார் மகன் என்று தெரிந்த மாத்திரத்திலே அந்த தந்தை சொல்லுகிறார், நீ வேண்டாம், எதுவும் வேண்டாம் என்று உதறிவிட்டு செல்வதாக இருந்தால் நீ செல், வேண்டாம் என்று சொல்லுங்கள், உடுத்திருக்க உடை கூட எனக்கு சொந்தமானது என்று அந்த தந்தை சொன்ன மாத்திரத்திலே மானத்தை மறைப்பதற்கு ஒரு சிறு துணியை மற்றும் ஒரு டவலை மட்டும் இடுப்பிலே கட்டிக்கொண்டு உடைகள் முதற்கொண்டு கலட்டி கொடுத்து விட்டு இந்த உடைகள் வேண்டாம், ரசூலுல்லாஹ் இருந்தால் போதும், தந்தை தாய் வேண்டாம், கட்டிய மனைவி வேண்டாம், பெற்ற பிள்ளைகள் வேண்டாம், வீடு வாசல்கள் வேண்டாம், சொத்து சுகங்களும் எங்களுக்கு வேண்டாம். ஆனா மதீனாவுக்கு போனா சாப்பாடு படி இல்லாம பட்டினி கிடக்கணுமே, பரவாயில்லை, பட்டினி கிடந்து படித்தாலும் மாணவி ரசூலுடைய மடியிலே மடிய வேண்டும் நாங்கள். ஆகவே என் உடைகளை கூட கழட்டி எறிந்து என்று சொல்லி கழட்டி எறிந்துவிட்டு ஒரு டவலை கட்டிக்கிட்டு மதீனாவுக்கு ஓடினாங்களே சஹாபாக்கள். இந்த உறுதி யாருக்கு வரும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா அடிக்கிறான்னு சொன்னா நம்ம மறுபடியும் அப்படியே பின்வாங்கிடுவோம். நம்ம ஏன் அடி வாங்கணும்? அவங்க அடி வாங்குறது மட்டுமல்ல, அனைத்தையும் இழந்தார்கள், கலிமாவிற்காக அனைத்தையும் இழந்தார்கள்.
எதுவும் எங்களுக்கு வேண்டாம், எங்களை விட்டு விடுங்கள், நாங்கள் ஓடி மதினாவுக்கு போயிடுறோம், எங்களை விட்டுருங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டுங்க, சொத்து சுகத்தையெல்லாம் எடுத்துட்டுங்கப்பா, 7-8 வீடு இருக்கு எனக்கு, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, வாகனங்கள் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கிடுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா, ஆளை மட்டும் விட்டுருங்கப்பா, நாங்க மதினாவுக்கு போயிடுறோம், எங்களை மட்டும் விட்டுருங்க என்று சஹாபாக்கள் கெஞ்சி கூத்தாடி தன் உயிரோடு உடலோடு ரசூலுடைய பாதத்திலே போய் விழுந்தார் போதும் என்று எண்ணினார்களே அந்த சஹாபாக்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் இழந்த இழப்புகள் எத்துணை எத்துணை. எதையாவது நாம் இழந்திருப்போமா இஸ்லாத்திற்காக? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஒரு சிறு சோதனை வந்தால் கூட நாம் பிறண்டு விடுகிறோமே. நேரம் வந்தது, சஹாபாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி வச்சாங்க ரசூலுல்லாஹ். இறுதியில் ரசூலுல்லாஹ் புறப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிட்டார். முஹம்மதே ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் புறப்படுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது, நாளை இரவு நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி பயணப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு நீங்க இரவு நேரத்துல நீங்க மக்காவிலிருந்து உங்க வீட்டில இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு போயிடணும் அப்படின்னு அல்லாஹ் ஆணையிட்டான். நீங்கள் புறப்பட தயாராக இருங்கள். இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி சொன்னார். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி சொன்னார். சொல்லிவிட்டு அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும். ஆனால் அங்கு எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று இரவு ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறார், நாளை காலையில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார், வீட்டிற்குள் ரசூலுல்லாஹ் தூங்கிக் கொண்டிருக்கிறார், வீட்டிற்கு வெளியே உருவிய வாள்களோடு நூற்றுக்கணக்கான எதிரிகள் எல்லா குடும்பத்தை சார்ந்தவர்களும் கலந்து ரசூலை தாக்கிவிட வேண்டும், உயிருக்கு பாதகத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் வீட்டை சூழ்ந்து நின்றார்கள். வீட்டை சூழ்ந்து நின்றார்கள். அல்லாஹ் சொன்னார், ரசூலுல்லாஹ், யா நபி அல்லாஹ், நீங்கள் புறப்படலாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் வெளியே வந்து பார்க்கிறார். யா அல்லாஹ், என் வீட்டை சுற்றி எதிரிகள் இருக்கிறார்களே, நான் எப்படி செல்கிறேன்? அல்லாஹ் சொன்னார், நீங்கள் ஒரு பிடி மண்ணெடுத்து யாசினுடைய அந்த ஆரம்பத்தில் உள்ள 7 ஆயத்துக்களை 9 ஆயத்துக்களை ஓதி அந்த மண்ணிலே ஊதி அந்த மண்ணை நீங்கள் எரிந்து விடுங்கள், அது மற்றவருடைய கண்களை தடுத்து விடும். சொல்ல கேட்டாங்க, ஒரு சிலர் மேலதான் படும், வெளியே நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, வமா ரமைத இத் ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா, வமா ரமைத இத் ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா. நபியே, நீங்கள் எரிந்தால் அது வேறு விஷயம், நீங்கள் எரிகின்ற பொழுது உங்களுடைய எரிகின்ற கரமாக நான் இருப்பேன், நீங்கள் கரத்தான் உங்களுக்கு உள்ளது, அந்த நேரத்தில் எரிவது நீங்கள் அல்ல, நான் எரிகிறேன். விழித்தவர் விழித்தபடி நிற்பார், நீங்க போய்கிட்டே இருக்கலாம், பார்க்கின்ற ஆற்றலை அந்த கண்களில் இருந்து உறுதி விடுவேன். மேராஜை பற்றி சொல்றோம் இல்லையா, ரசூலுல்லாஹ் கீழே இருந்து தன்னுடைய வீட்டில் இருந்து உம்முஹானி அவருடைய வீட்டிலே இருந்து புறப்பட்டு 7 வானங்களை கடந்து 7 வானங்களில் இருந்த மலக்குமார்களையும் அந்த நபிமார்களையும் பார்த்து உரையாடி அதற்கு பின்பாக சிதறத்துல் முன்தஹா சென்று ஜிப்ரீலோடு சேர்ந்து மலக்குமார்களுக்கெல்லாம் இமாமாக இருந்து வித்ருவாஜிபாக இன்று நாம் கருதுகிறோமே, அந்த வித்ருவாஜிபுடைய தொழுகை முதலாக அரங்கேறியது அங்குதான். ரசூலுல்லாஹ் தொழுது வைத்தார்கள், மலக்குமார்கள் எல்லாம் பின்னால் நின்றார்கள், தொழுகை அரங்கேறியது. அதன் பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை துவக்கி சிதறத்துல் முன்தஹாவை கடந்து ஜிப்ரீல் என்னால் இதற்கு அடுத்தாற் போன்று வர முடியாது, யா ரசூலுல்லாஹ், சக்தி எனக்கு கிடையாது, நீங்கள் மட்டும்தான் செல்ல முடியும் என்று சொன்ன மாத்திரத்திலே அதை கடந்து ரஃப்ரஃப் என்று சொல்லுகின்ற அந்த பறக்கும் கம்பளத்திலே ஏறி அமர்ந்து அப்படியே அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அழைத்து கொண்டு சென்றார். இல்லியீன் என்று சொல்லுகின்ற இடம் வரை அந்த ரஃப்ரஃப் என்ற கம்பளத்திலே இல்லியீன் என்ற சொர்க்கம் வரை அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு இல்லியீன் என்ற சொர்க்கத்தில் போன உடனே அப்படியே அவர்களை குர்சியிலே அமர வைக்கப்பட்டு அந்த குர்சியிலே அமர்ந்திருக்கின்ற நிலையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரிசி சுற்றடைந்து அங்கே அல்லாஹ்வை தரிசித்து
அத்தஹியாத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த தன்மைகளை அல்லாஹ்வும் ரசூலும் ஜிப்ரீலுமாக அங்கே நிறைவு செய்து அத்துணை காரியங்களை முடித்து திரும்பி வந்து 7வது வானத்தை கடந்து 6வது வானத்திற்கு வருகிற பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடியாது, உங்கள் மக்கள் 50 நேரம் தொழ மாட்டார்கள், திரும்பி செல்லுங்கள் என்று திரும்பி அனுப்பி வைத்து 50 45 ஆகி அதற்கு பின்பு மீண்டும் திருப்பி வைத்தார்கள். 45 40 35 30 என்று 9 தடவை முஹம்மது ரசூலுல்லாஹ் 6வது வானத்துக்கும் அர்ஷுக்குமாக போய் கொண்டு வந்து இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி கொண்டே இருந்தார்கள். முடியாது, உங்கள் மக்கள் 50 நேரம் தொழ மாட்டார்கள், 45 அதுவும் முடியாது, 40 முடியாது, 30 ஆக 5 வக்து தொழுகை இறுதியாக அதையும் சொன்னார் ரசூலுல்லாஹ். அப்போ 5 வக்தையும் குறைக்கணும்னு சொல்ல முடியல, இல்லை நான் இதுக்கு மேலே குறைக்க வைக்கப்படுறாங்க இருந்துடணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி அதுக்கு கொண்டு வராங்க. இவ்வளவு நிகழ்ச்சி நடந்துச்சு, எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அதில் சொல்லப்படுகிறது, ஒரு கதவில் இருக்கின்ற பூட்டை தான் ஆட்டி விட்டால் அது கொஞ்ச நேரம் ஆடிட்டு நின்றும். ஓடிக்கிட்டு இருக்க ஃபேனை நிப்பாட்டினா ஆஃப் பண்ணியாச்சுன்னா உடனே நிற்காது, கொஞ்ச நேரம் ஆடிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு நின்றும். ஒரு சில நிமிடங்களில் அந்த கூட்டம் ஆடுறது 1 நிமிடம் 2 நிமிடம் அப்புறம் நின்றதாலும் செய்யும். அந்த ஆட்டம் நிற்பதற்குள் ரசூலுல்லாஹ் பூமிக்கு வந்து விட்டார்கள் என்ற செய்தியை முன்வைக்கிற பொழுது இப்பொழுது நம்முடைய அறிவு தடுமாறுகிறது. எப்படி இது சாத்தியமாகும் என்று முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இங்கிருந்து புறப்பட்ட மாத்திரத்திலே உலக இயக்கங்கள் எல்லாம் அப்படியே நின்று விட்டன. பறக்கின்ற பறவை அப்படியே இருக்கிறது. நடக்கின்ற மனிதன் தன் காலை எடுத்து வைப்பதற்கு காலை உயர்த்தினான், உயர்த்தியவன் உயர்த்திய நிலையை நிற்கிறான். பறக்கின்ற பறவை அப்படி இருக்கிறது, அலை பாய்கின்ற அலைகள் அப்படியே இருக்கின்றன. உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து விட்டன, உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து விட்டன. முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், இந்த ஸ்தம்பித்தல் என்று சொல்லப்படுவது எவ்வளவு காலம் இருந்தது சொன்னார். ஸ்தம்பித்தல் என்பது எவ்வளவு காலம் இருந்தது என்று சொன்னார். 1 வருடத்திற்கு மேலாக இப்படியே இருந்தது. ரசூலுல்லாஹ் எப்போ மண்ணில கால வச்சாங்களோ ஓடிக்கொண்டிருந்த இந்த கிளாக் இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்கு, அதை அப்படி நிப்பாட்டிட்டோம்னு சொன்னா 10 மணி ஆகும் போது நிப்பாட்டினா 10லே நிற்கும். திரும்பி ஆட்டி விட்டாதான் 10 1 10 2 அப்புறமா வரும். அது வரைக்கும் அப்படியே நிற்கும். திரும்பி ஆட்டி விடணும், தட்டி பெண்டுலத்தை தட்டி விட்டாதான் மறுபடியும் அது இயங்க ஆரம்பிக்கும். அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலக இயக்கத்தை ஆடிக்கொண்டிருந்த பெண்டுலத்தை நிறுத்தி வைத்ததை போன்று உலக இயக்கத்தை நிறுத்தி வைத்தார். அது நிறுத்தப்பட்டிருக்கின்ற உலகின்ற ஆற்றல் மனிதனுக்கு இல்லை. ஆகவே அவர்கள் திரும்பி வந்த பிறகுதான் அந்த பெண்டுலத்தை ஆட்டி விடப்பட்டது என்பதை போன்று அதுக்கு பிறகுதான் மனிதனுக்கு உணர்வு ஏற்பட்டது. ஆக இவன் உணர்வின்படி பல்லாண்டுகள் சென்றது அவனுக்கு தெரியாது. உஸைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கல்ல, அவ் கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா قال أن يحيي هذه الله بعد موتها فماته الله بعد عام ثم بعد قال كم لبثت قال لبثت يوما أو بعض يوم قال بل لبثت 100 عام فانظر إلى طعامك وشرابك لم يتسنى وانظر إلى حمارك ولنجعلك آية للناس وانظر إلى العظام كيف ننشزها ثم نكسوها لحما فلما تبين له قال أعلم أن الله على كل شيء قدير. ஒரு சரித்திரத்தை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறார். இதில் நமக்கு வேண்டிய கருத்து என்னன்னு சொன்னா, அந்த உஸைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படியே அந்த ஊரை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, மனுஷன்லாம் இறந்த பிறகு அடங்கினாங்கன்னு சொன்னா கொஞ்ச நாள்ல மண்ணு தின்னுரும், எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு எப்படி அல்ல எழுப்புமா, எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு மனதுக்குள் ஒரு அபிலாஷை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு தூக்கத்தை கொடுத்தான். அப்படி தூங்கிட்டாங்க. பக்கத்துல கொண்டு வந்த ஒட்டக பாலும் இருக்கிறது, ரொட்டியும் இருக்கிறது, பிரயாணப்பட்டு வந்த கழுதையும் அங்கே கட்டி வச்சுட்டு அப்படி சாட்சி உட்கார்ந்தாங்க. தூங்கிட்ட எவ்வளவு நாள் தூங்கினாங்க? மெனத்த 100 வருடங்கள். ஒரு நாள் 2 நாள் இல்லை. உலகம் காலங்கள் சுழட்டு கொண்டு இருக்கின்றன. இவரோடு பிறந்த ரெண்டு பேரு, உஸைர் நபியோட இன்னொரு நபர் பிறந்தார். அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்தாங்க. உஸைர் நபி தூங்குறாங்க இல்லையா, தூங்கி திரும்ப போய் பார்க்கிற பொழுது அவருக்கு வயசு 150 இவருக்கு வயசு 50 தான். 100 வருடங்கள் தூக்கத்திலே கிடக்கு. அல்லாஹ் கேட்டேன், எவ்வளவு நேரம் தூங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு சொன்னால என்ன கொஞ்ச நேரம் தூங்கிருப்பேன். இல்ல மேட்டா
100 வருடங்கள் நீங்கள் தூங்கினீர்கள். 100 வருடங்கள் நீங்கள் தூங்கினீர்கள். நீங்கள் கொண்டு வந்த உணவை பாருங்கள், கெட்டு போகாமல் அப்படியே இருக்கு. 100 வருஷமா அந்த ரொட்டி அப்படியே காயாமல் இருக்கு. 100 வருஷமா அந்த பால் அப்படியே திரையாமல் இருக்கு. ஆனால் பிரயாணப்பட்டு வந்த கழுதை செத்து போய் அப்படியே மக்கி போய் எலும்புகள் எல்லாம் மண் தின்னும் தின்னாமலும் எலும்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மாறி கிடக்கின்றன. இப்ப அல்லாஹ் சொன்னா, நீங்க கொண்டுகிட்டு வந்த உணவை பத்திரப்படுத்தி வைத்தே நீங்கள் பிரயாணப்பட்டு வந்த கழுதை செத்து போய் அது உடலை எல்லாம் மண் தின்னு விட்டது. நீங்க படுத்து கிடந்திய 100 வருஷம் இப்படி போடும். எனக்கு தெரியலையே. அல்லாஹ் சொன்னான், நான் நினைத்ததை நடாத்துகிறேன் என்று. இப்பொழுது சொல்லுங்கள், 100 வருடம் உறங்கிய அந்த உசைன் நபியை அல்லாஹ் கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார்? ஒரு சில நிமிடங்கள் தூங்கி இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் தூங்கியது எவ்வளவு நாள்? 100 வருடங்கள். அல்லாஹ் அந்த நிலையை அவர்களுக்கு உருவாக்கினான். அதுபோன்று அங்கே கொண்டு வந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விண்ணிலே இருந்து விண்ணுக்கு புறப்பட்ட நேரத்திலிருந்து கால இயக்கத்தை அல்லாஹ் நிறுத்தினான். இயக்கம் அனைத்தும் சம்பித்து நின்று விட்டன. முஹம்மது ரசூலுல்லாஹ் செல்ல வேண்டிய இடங்களெல்லாம் சென்று சொர்க்கத்தை நரகத்தை எல்லாம் கண்டு 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து உரையாடி அத்தஹியாத் என்ற பரிசாக பெற்று திரும்ப வீட்டுக்கு வருவதற்கு ஊருக்கு வருவதற்கு இவ்வளவு காலமாச்சோ அத்துணை காலங்களும் உலக இயக்கங்கள் அப்படியே சம்பித்து நின்று விட்டன. பெட்ரூலத்தை நிறுத்தியாகி மணி 10 இருக்குது. அப்புறம் கீழே வந்த உடனே பெட்ரூலத்தை தட்டின உடனே மறுபடியும் மணி ஓட ஆரம்பித்தது. அதுபோல் ரசூலுல்லாஹ் மண்ணுக்கு வந்த பிறகு உலகம் இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே கையில் மண் எடுத்து யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்ஸலீன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம் தன்ஸீலுல் அஸீஸிர் ரஹீம் லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாஹும் ஃபஹும் காஃபிரூன் லக்கத் ஹக்கல் கௌலு லா துத்ரிபுஹும் லா யுமினூன் இன்னா ஜஅல்னா ஃபீ அஸாபில் அக்தாரம் பில் அல்காரி வ முக்மஹூன் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்பிஹிம் சத்தன் ஃபஅஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். ஓதி மண்ணுல ஊருங்க, அந்த மண்ணை எரிஞ்சிருங்க, நீங்க புறப்பட்டு போங்கன்னு அல்லாஹ் சொன்னா. எல்லாரும் கண்ணிலையும் பட்டுமா? யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னா, எரிகிறது நீங்க, அவர்களை கண்ணை மறை எல்லாருடைய கண்களிலும் கொண்டு சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க போங்கன்னு அல்லாஹ் சொன்னா. எரிஞ்சிருக்க போதும். காபத்துல்லாவை அங்கு கட்டி முடிக்கப்பட்டது. இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் நபியும் சேர்ந்து காபத்துல்லா கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்ச உடனே கொஞ்சம் கல்லு மண்ணு மிச்சம் கிடந்துச்சு. கொஞ்சம் கல்லு மண்ணு மிச்சம் இருந்துச்சு. வீடு கட்டினா சில பொருள் மிஞ்சும். அது போதும். அல்லாஹ் சொன்னா அதை நல்லா முணுக்கி தூளாக்கி அந்த தூளை காபத்துல்லா மேல நின்று அப்படின்னு 4 பக்கம் வீசி எரிஞ்சிருங்க. வீசி எரிஞ்சிட்டாங்க. இப்ப கேட்டாங்க, ஏன் வீசி எரிஞ்சுங்க? அப்ப அல்லாஹ் சொன்னா, அது எங்கெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் பள்ளிவாசலை கட்டுவாங்க. பிற்காலத்தில் கியாமத் வரைக்கும் பள்ளிவாசல் கட்டுவாங்க. எப்பா இந்த தூள் எந்தெந்த பூமியில் எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் உதயமாகும். அல்லாஹ்வுடைய இல்லங்கள் உதயமாகும். இப்ராஹிம் நபி சொன்னாங்க, நான் எரிஞ்சது இங்கே தானே விழுந்திருக்கோம். அல்லாஹ் சொன்னா, நீங்கள் எரிந்தது அங்கே விழுந்திருக்கு எண்ணாதீர்கள். நான் எங்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அங்கெல்லாம் கொண்டு சேர்த்து விட்டேன். அப்ப எரிந்தது நீங்கள் ரமைத்த, இது ரமைத்த வராக்கின் அல்லாஹ் ரமா. நீங்கள் எரிகின்ற பொழுது எரிந்தது நீங்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, நான் எரிந்தேன் என்று அல்லாஹ் சொல்றார். நான் எரிந்தேன். அதே போன்று முஹம்மது ரசூலை சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க புறப்பட்டு போங்க, நீங்க புறப்பட்டு போங்க, அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்கிறார்கள், ஆகவே நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன மாத்திரத்திலே ரசூலுல்லாஹ் அப்படியே புறப்பட்டார்கள். மண்ணை எடுத்தார்கள், யாசின் சூராவை ஓதி இருந்தார்கள். அதே மாதிரி நாளை காலை நீங்கள் யாசின் சூரா ஓதி தேவையில்லாம கண்ணில் இருக்கிற அன்னைக்கு அந்த மண்ணை எரிஞ்சது ரசூலுல்லாஹ், எரிய சொன்னது அல்லாஹ். எரிஞ்சது ரசூலுல்லாஹ், எரிய சொன்னது அல்லாஹ். அதனால பவர் வந்துச்சு. இப்ப நம்ம மண்ணை எடுத்து அதே மாதிரி ஊதி எரிஞ்சா அடிபடுவோம். அருமையானவர்கள், ரசூலுல்லாஹ் அப்படி எரிஞ்ச உடனே அவங்கள தாண்டிக்கிட்டு தள்ளிக்கிட்டு ரசூலுல்லாஹ் புறப்பட்டாங்க. சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களை தன்னுடைய படுக்கையில் படுக்க வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தை துவங்குகிறார். இப்படி வீட்டை விட்டு போகும்போது என்னைக்கு புறப்பட்டாங்க? வியாழன் மாலை வெள்ளிக்கிழமை இரவு தான். ரசூலுல்லாஹ் புறப்பட்டது வியாழன் மாலை வெள்ளிக்கிழமை இரவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்து புறப்பட்டார்கள். அதுவும் எப்பொழுது? எந்த மாதம்? ரபியுல் அவ்வல் மாதம்.
சேர்த்து முகரத்தில் தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரபீல் அவல் மாதத்துல வியாழக்கிழமை, ரபீல் அவல் மாதம் பிறை 1 வியாழன் மாலை வெள்ளி இரவு ரசூலுல்லாஹ் வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டார்கள். 3 நாள் தவுல தங்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு திங்கட்கிழமை அன்று தவுடைய குகையில இருந்து புறப்பட்டார்கள் மதீனாவை நோக்கி. இப்ப இங்க இன்னொரு சரித்திரம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவல்ல புறப்பட்டதால நம்ம முஹர்ரம் மாதத்துல சொல்றோமே சொன்னா இதுக்கு சில ஆதாரங்கள் வருது. உதாரணமாக செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்துல பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்ப எப்படி பிரச்சனை வந்துச்சு? அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர் யமனுடைய நாட்டுல கவர்னரா இருந்தாங்க. இவங்க நியமிச்சிருந்தாங்க, அலில இல்ல அவர் நியமிச்சிருந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்ப அவங்க எழுதும் பொழுது லெட்டர் எழுதுறாங்க. ரபீல் ஒரு மாசம், ஜமாதுல ஒரு மாசம், ரபீல் ஆகிற மாசம். உமர் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, இதையே நான் இன்னும் சில வருடங்கள் கழித்து பார்த்தால் ரபீல் அவல் மாதம் 10ஆம் தேதி எழுதிய கடிதம் என்று விளங்கிக் கொள்வதை தவிர எந்த வருடம், இந்த வருடம் ரபீல் அவலா, போன வருடம் ரபீல் அவலா, 4 வருஷத்துக்கு முன்னாள் ரபீல் அவலா எப்படி விளங்கிக் கொள்வது? அப்பொழுதுதான் உங்களுக்கு யோசனை வந்தது, ஆஹா நாம் இப்படி விட்டுவிட முடியாது. ஆகவே காலத்தை நேரத்தை நிர்ணயிக்க வேண்டும். எதை கொண்டு நிர்ணயிப்பது? ஹிஜ்ரத் என்று எதை வைத்து நாம் துவக்குவது? இப்ப அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டினார்கள். எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு மீட்டிங் போடுறோம். இதுல நம்முடைய இஸ்லாமிய கணக்கின்படி எப்படி செயல்படுத்துவது? அவன் கிபிங்கிறான், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் பிறந்த பின்னால் அவங்க கணக்கை சொல்லிட்டு இருக்கிறான். இஸ்லாமிய கணக்கின்படி எப்படி நாம் துவங்குவது என்ற செய்திகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால நீங்க எல்லாரும் வாங்க என்று அவர்களை அனைவரையும் சஹாபாக்கள் அனைவருமே அவர் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழைத்தார்கள். அப்ப அந்த நேரத்தில் எப்படியெல்லாம் இருந்தது என்று சொன்னால், எந்த நாளை தனக்கு உரிய நாளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சி பண்ணுகின்ற பொழுது சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நாட்களை அன்று பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். எப்படி எல்லாம் சென்றார் சொன்னால், சிலர் ரசூலுல்லாஹ் பிறந்ததிலிருந்து அந்த ஆண்டை துவக்க வேண்டும் என்று சொன்னாங்க. சிலர் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் பிறந்ததிலிருந்து ஆண்டை துவக்குவதை விட ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கிடைச்சிச்ச அன்னையிலிருந்து இந்த ஹிஜ்ரியை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில சஹாபாக்கள் சொன்னாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க அதுவும் வேண்டாம், ரசூலுல்லாஹ் எப்ப மேராஜுக்கு போனாங்களோ அன்னையிலிருந்து ஹிஜ்ரத்தை நாம் இந்த நாட்களை நாம் துவங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள் அதுவும் சரியல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அவர்கள் இறந்தார்களோ, எனக்கு பிரச்சனை எப்ப நடக்கு? உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடக்கு. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் என்னைக்கு இறந்தார்களோ அன்னையிலிருந்து இந்த ஹிஜ்ரியை துவக்கலாம் என்று சொன்னார்கள். பசினா அலி இப்னு கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்றைக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணப்பட்டார்களோ அந்த நாளையே ஹிஜ்ரியுடைய துவக்க ஆண்டாக ஏற்க வேண்டும். அப்ப முதல் வருஷம் எது? ரசூலுல்லாஹ் அங்கிருந்து புறப்பட்ட வருஷம் முதல் வருஷம். இது முதல் வருஷம். அப்ப எந்த மாதம் ரபீல் அவல் போனாங்களே, இப்ப எந்த மாதத்தை குறிப்பிட வருஷம்? இந்த வருஷம் தான். சரி, என்னைக்கு அந்த மீட்டிங் போட்டாங்களோ அப்ப சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ் எந்த வருஷம் அங்கிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டாங்களோ அந்த வருஷத்தை ஹிஜ்ரியுடைய ஆண்டாக அறிவிப்பது, ஹிஜ்ரத்துடைய நாளாக எதை அறிவிப்பது? அப்ப எல்லாரும் சொன்னாங்க ரபீல் அவல் என்பதை விட அரபிகளுக்கு மத்தியிலே ஒரு பழக்கம். குர்ஆன் கூட சொல்லுது, மாதங்களில் 4 மாதங்கள் சிறந்தன. ரஜபுடைய மாதம், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், 4 மாதங்கள் இருக்கு. அப்ப அப்படி வருகிற பொழுது அரபிகள் எல்லாம் தொட்டு பண்டைய காலத்திலும் இந்த முஹர்ரம் மாதத்தை மிக சிறப்பான முறையிலே கொண்டாடி வந்தார்கள். அதனாலதான் சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த ஹிஜ்ராவுடைய நாளை முஹர்ரம் மாதத்தின்